இங்க ஆனந்தத்துல நிறைய விதங்கள் இருக்கு நமக்கு தெரியும். அதாவது நமக்கு ஆனந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எப்பவுமே வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் தான் தியானத்துக்கு முன்னாடி இருந்த நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆனந்தம் அப்படின்னா நாம ஒரு பொருள் வாங்கினாதான் நமக்கு ஆனந்தம். நாம ஒரு இடத்துக்கு போனாதான் ஆனந்தம். நம்ம கூட ஒரு 10 பேர் பேசினாதான் ஆனந்தம் அப்படின்னு எல்லாமே நம்ம சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எதை 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 எடுத்துக்கிட்டாலும் சார்ந்துதான். எதையுமே தனக்கு தானே சுயம் அப்படின்றதே இல்லாத ஒரு நிலையில நாம வாழ்ந்துட்டு இங்க போனாதான் ஆனந்தம், இவங்க என் கூட பேசினாதான் ஆனந்தம், இவங்க என்னோட வாழ்க்கையில இருந்தாதான் ஆனந்தம் அப்படின்னு அந்த ஆனந்தத்தை நம்ம விஷயானந்தமா ஒரு விஷயானந்தத்துக்கு நாம கொடுத்துட்டு அதையும் சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுலதான் ஆனந்தம் கிடைக்கும்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அதுக்கு உண்மையான ஆனந்தமே கிடையாது. சோ ஆனந்தம் அப்படின்றது வெளியில கிடையாது, உள்ள இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. அந்த ஆனந்தத்தை தான் நாம நம்பணும்.